அண்மைச் செய்தி. வியட்நாமில் 32 இந்தியர்களுடன் சென்ற சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் இதில் 15 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பழனியைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வியட்நாம் நாட்டிலே படகு விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் தமிழகத்தினுடைய பழனி பகுதியை சார்ந்த ஒருவரும் இறந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. மொத்தமாக வியட்நாம் படகு விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் 10க்கும் மேற்பட்ட தமிழர்கள் பயணம் செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. வியட்நாமில் படகு விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதி, அதாவது புகுவாக் என்ற தீவு பகுதியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதில் 15 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதுவரை என்ற தகவல் இந்திய தூதரகத்தின் மூலமாக வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபு என்பவரும் படகு விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்த முருகப்பிரபு செல்போன் விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அவர் வியட்நாமிற்கு சுற்றுலா சென்றிருக்கிறார். வியட்நாமிலே படகு சவாரியில் ஈடுபட்டிருந்த பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விபத்துக்குள்ளான படகிலே 10க்கும் மேற்பட்ட தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விவரமும் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே ஆந்திர மற்றும் சார்ந்த பலர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் அதில் நிறைய பயணம் செய்திருக்கின்றார்கள். 10 பேர் வரை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த செல்போன் சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் லாவா மொபைல்ஸ் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாகத்தான் இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த லாவா மொபைல்ஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள், விநியோகஸ்தர்கள் தான் பெருமளவில் 3 படகுகளில் சுற்றுலா சென்றிருந்தார்கள் என்றெல்லாம் ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்த நிலையில் அந்த லாவா மொபைல்ஸ் தொடர்புடைய ஒருவர் பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலர் பயணித்திருக்கின்றார்கள் என்ற விவரமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது.